ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோட ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்தில் சமீபத்தில் தான் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறந்தது. தமிழ் புத்தாண்டு பிறந்ததுடைய ஃபஸ்ட்டு மாதம் தமிழ் மாதம் சித்திரை மாதம். சித்திரை மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் ஒரு ஹைலைட்டான சிறப்பான நாள் இப்போ ஏப்ரல் மாதம் வர இருக்கு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு என்ன சிறப்பான நாள்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை முதல் அமாவாசை, அதுவும் இந்த முதல் அமாவாசை வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது. இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனால் பெரிய பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் கிரகங்களே இனி நினைச்சாலும் இது கண்டிப்பாக தடுக்க முடியாது, கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ அப்படி என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இது சித்திரை அமாவாசை. இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா இது உங்களுக்கு நடந்தே தீரும். ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டும் உங்கள் ராசிக்கான பலன்கள் கிரகங்கள் மூலிமா என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது 17/4/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த வீடியோ. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பனை ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பனை ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வைத்திருக்கக்கூடிய பனை ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும்னு எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், குறிப்பிட்ட எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பனை ஓலையில் எழுத வேண்டும். முக்கியமான குறிப்பை எழுதாத பேனாவில் பனை ஓலையில் மேலே எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால் எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி, இது போல் ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பனை ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜையில் வைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பனை ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜையில் வைக்க வேண்டும். அடுத்த 15 நாட்கள் அந்த ஓலை பூஜையில் இருக்க வேண்டும். பௌர்ணமி திதி சித்திரை இதில் வரும்ல, அந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு அந்த பனை ஓலை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பனை ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும். மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு 9 மணிக்கு மேல் அந்த பனை ஓலையை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொடுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பனை ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். பனை ஓலை எடுத்து வர வேண்டும் என்பதற்காக தான் முன்கூட்டியே பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த வருட பிறகு சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் உங்களை அடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவற விட்டிங்கன்னா
அடுத்த அமாவாசை திதி வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டமாகிரும். வெயிட் பண்ணணும். நல்லதே நடக்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த அமாவாசையில் உடனடியாக பரிகாரத்தை செய்யுங்க. இதுதாங்க அமாவாசை பரிகாரம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த அமாவாசை பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த சித்திரை அமாவாசையில் உங்கள் ராசிக்கான பலன்கள் கிரகங்களால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். சேவை செய்வதையே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த வருடம் பிறந்து சித்திரை மாத இந்த அமாவாசையில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை நிகழ்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்கிறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த அமாவாசையில் ஏற்பட போகுது. ஸோ இந்த அமாவாசையில் அங்கன பரிவர்த்தனை பெற்ற குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் தொட்டது துளங்குங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பண நெருக்கடி அகலும். வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும். மெயினாக சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். சுபகாரிய பேச்சு இந்த அமாவாசையில் தாராளமாக பேசலாம். அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. அதுவும் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இது உங்கள் ராசிக்கு 3-12க்கு அதிபதியானவர் குரு. அவர் சகாயஸ்தானாதிபதி பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த நேரத்தில் தொட்டது துளங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். வருங்காலம் பற்றிய பயம் அகலும். உடன்பிறப்புகள் வழியில் நடைபெறக்கூடிய சுபகாரியத்தை முன்னின்று நடத்தி பெருமையடைவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடை தூக்கிய பிரச்சனை இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியும் சில அதிசயம் இந்த அமாவாசையில் நடக்கும். அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலோ. கணிசமான லாபமானது கைகளில் பொருளோ. புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புனித பயணங்கள்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிகரிக்கும். அஷ்டமத்தில் கேது வருவதால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். அதிக பொறுப்புகளை மேல் அதிகாரிகளிடம் உங்களிடம் ஒப்படைப்பார்கள். எதையுமே உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது இந்த அமாவாசையில் உங்களுக்கு நல்லது. பயணங்களால் கூட அலைச்சல் ஏற்படுமோ தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். ஸோ பயணங்கள் செய்வதை தவிர்த்துக்குங்க. வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகளின் தடைகள் ஏற்படும். இக்காலத்தில் ராகு கேதுக்களுடைய சிறப்பு வழிபாடுகளை செய்தீங்கன்னா யோக பலம் பெற முடியும். அதனால் யோக பலம் பெற அந்த பரிகாரத்தை இந்த அமாவாசைக்கு பிறகு செய்திடுங்க. அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் மேச ராசிக்கு புதன் வரார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமதிபதியோடு இணையக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான். விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அரசு வழி வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். அதுக்கான யோகம் இந்த டைம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சித்திரை அமாவாசையில் மிதுன ராசிக்கு குரு வர இருக்கிறார். அவருடைய பார்வை பதிக்கூடிய இடங்கள் புனிதமடைகிறது. எனவே குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். உடன் பிறந்தவர்களால் நன்மையானது உண்டாகும். மெயினாக அதிகார பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு அகலும். ஆக மொத்தம் உங்களுக்கு நிறைய சாதனை படைக்கக்கூடிய நேரமாக இந்த அமாவாசை அமைகிறது. தொழில் சூடு பிடிக்கும். நல்ல சம்பவங்கள் நாளும் நடைபெறும். நாடு மாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரும். ஸோ உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த அமாவாசையில் நட்பால் நன்மை உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் தேடி வரும். கலைஞர்களுக்கு கௌரவம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர ஆசிரியர் வழிகாட்டுவார். பெண்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதி கிடைக்கும். பொருளாதார நில திருப்தி தரும். ஸோ இதுதான் பலன்கள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.